ஹலோ காய்ஸ், வெல்கம் டு Xylem. நான் உங்க ஸ்ருதி மேம். இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டேல ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கொஸ்டின். எஸ், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அது சொல்லிடலாமா? So Xylemல லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் LMRP ஸ்டார்ட் ஆக போகுது. யாரெல்லாம் நீங்க என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே LMRPல கவர் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 10,000 plus GST இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஃபார் த XPL பேட்ச் ஃபார் த ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ். ஓகே, ஸோ ஆன்லைன்ல யாருக்கெல்லாம் நீட் கிராஷ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க XPLல ஜாயின் பண்ணிக்கலாம். So again 10% discount offer for this coupon code. So and this is for the XPL again offline batches. Okay, so last minute again revision program da, but crash course offline class. Okay, so idhulaiyum pathina GIB test series, grand test, mock test இது எல்லாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. Yes, next one. So இவங்க எல்லாமே நம்மளோட first yearல select ஆன students for the MBBS. Okay, so 50 plus students select ஆயிருக்காங்க. So உங்களுக்கு XPL programல join பண்ணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா you can call this number and book your seats. Okay guys, let's come to the question. Balancing the reaction. Okay, balancing சொல்லும் போது இதெல்லாம் சிம்பிள் விஷயம் தானே அப்படின்னு நினைப்போம், கரெக்டா? ஆனா ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த அளவுக்கு பேலன்சிங் கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னு சொல்லி நம்ம பாத்திரலாமா? Let's come to step by step. So இதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஆக்சுவலா 2 மெத்தட் இருக்கு, பட் இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் சொல்லி கொடுக்க போறேன், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். So next methods we will see in the upcoming classes. Okay, so let's start. K2Cr2O7 இதான் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொன்னோமே, அப்ப என்ன பண்ணணும் இந்த ஸ்டெப் 1ல அப்படின்னா ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, யாரை கால்குலேட் பண்ணணும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்ணணும். யாருக்கெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னா குரோமியம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பொட்டாசியம் எப்பயுமே +1ல தான் இருக்கும். சோ இங்கேயும் +1, இங்கேயும் +1. அப்ப there is no change. இப்படி இருக்கிற அயானோட பேர் தான் ஸ்பெக்டேட்டர் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரியாக்டன்ட்லயும் ப்ராடக்ட்லயும் மாறல அப்படின்னா இட் இஸ் கால்ட் as what? ஸ்பெக்டேட்டர் அயான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனா குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறி இருக்கும். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆக்சிஜன் இங்கேயும் -2, அங்கேயும் -2. இவங்க எல்லாம் ஸ்பெக்டேட்டர். அப்ப நம்ம அண்டர்லைன் பண்ணிருக்கிறதுக்கு கால்குலேட் பண்ணா மட்டும் போதும். இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறி இருக்காது. சோ ஓகே மேம், கேக்கு மாறாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆக்சிஜனுக்கு மாறாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ வாட் அபவுட் தி சல்ஃபர்? சல்ஃபருக்கும் மாறாது, ஏன்னா இங்க SO4, இங்கேயும் SO4, இங்கேயும் SO4. அதுவுமே ஸ்பெக்டேட்டர் அயான் தான் இந்த கொஸ்டின்ல. ஓகே, இன்னொன்னு என்ன பாருங்க, ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் யூஸ்வலா +1, இங்க +1, அண்ட் இந்த கேஸ்லயும் நம்மளுக்கு +1. அதனால நம்ம அண்டர்லைன் பண்ணிருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணலாமா? ரஃப் பார்ட் இந்த சைடு வந்துக்கலாம். சோ K2Cr2O7 குரோமியம் கால்குலேட் பண்றோம். பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1, so +1, and then 2 chromium atom இருக்கு 2x and 7 into -2 which is equal to 0. நம்மளுக்கு தெரியும் which is equal to 0. ஏன்னா நியூட்ரல் காம்பவுண்ட் அது, கரெக்டா? அப்ப நீங்க சால்வ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 2x is equal to 14 -2 கிடைக்கும். so that x is equal to 6. அப்ப குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணிட்டோமா? எதுல இருக்கு? +6ல இருக்கு. அடுத்து வாங்க. ஓகே, ப்ராடக்ட் சைடு வந்துட்டேன். சாரி, இங்க ஐடன் இருக்குல்ல, அப்ப Ki, ரைட்? சோ பொட்டாசியம் +1 இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஐடன் என்னவா தான் இருக்கும்? -1 தான் இருக்கும், ரைட்? there is no other way. ஏன்னா அப்பதானே 0வா இருக்க முடியும். அப்ப ஐடனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் என்னது? ப்ராடக்ட். Cr2SO4 த்ரைஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணலாமா? சோ Cr2SO4 thrice. சோ மொத்தம் எத்தனை குரோமியம்? 2 குரோமியம் இருக்கு. அதனால நான் 2x வச்சுட்டேன். எத்தனை SO4 இருக்கு? 3 SO4 இருக்கு. சோ 3 into -2 with
which is equal to 0 because SO4 oxidation state -2 ல இருக்கு. அப்ப 2x plus 3 into -2 which is equal to 0. அப்ப solve பண்ணுங்க என்ன கிடைக்கும்? So 2x is equal to 6. அப்ப x is equal to 3. கண்டுபிடிச்சாச்சா? Okay, fine. So அப்ப இந்த chromium plus 3 stateல இருக்கு. So same atom combine ஆகும்போது கண்டிப்பா oxidation state 0வா தான் இருக்கும். So I2க்கு 0. So இப்ப நான் oxidation state calculate பண்ணியாச்சு. Again நான் first stepல இருந்து detailing சொல்றேன். So equation copy பண்ணிக்கலாம். K2Cr2O7 plus 6ல இருக்கு. And then plus Ki minus, so iodine -1ல இருக்கு. Plus H2SO4 which gives K2SO4, okay, plus Cr2SO4 thrice. இந்த chromium பாத்தீங்கன்னா +3 oxidation stateல இருக்கு. So plus I2 plus H2O. I2 ஓட oxidation state என்ன இருக்கு நம்மளுக்கு? 0 இருக்கு. இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. கரெக்ட், ரைட்? ஓகே. சோ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல சொல்லி தரேன். சோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்? பேலன்ஸ் தி ஆட்டம். ஓகே, இத பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சோ ஸ்டெப் 2 என்ன பண்ண போறீங்க? பேலன்ஸ் த ஆட்டம் which is involved in oxidation state change. So யாருக்கெல்லாம் oxidation state மாறி இருக்கோ அவங்கள மட்டும் தான் நான் இப்ப என்ன பண்ண போறேன்? பேலன்ஸ் பண்ண போறேன். நல்லா பாருங்க. ஓகே, இங்க எத்தனை குரோமியம்? 2 குரோமியம் ஆட்டம் இருக்கு. இங்க எத்தனை குரோமியம் ஆட்டம் இருக்கு? இங்க 2 குரோமியம் பேலன்ஸ்டு. இங்க எத்தனை ஐடன் இருக்கு? ஒரே ஒரு ஐடன் தான் இருக்கு. பட் இங்க பாருங்க 2 ஐடன் இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்? சோ இங்கே நம்ம 2 ஆட் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம கால்குலேட் பண்ணி எழுதிக்கலாமா? ஏன்னா ஸ்டெப் வைஸா எழுதும் போது நம்மளுக்கு டீடைலிங்கா புரியும். கரெக்ட், ரைட்? ஓகே. சோ ஈக்குவேஷன் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். K2Cr2O7 plus 2Ki. So நான் ஏன் 2Ki போட்டிருக்கேன்? பிகாஸ் அங்க நம்மளுக்கு ப்ராடக்ட் சைட்ல 2 ஐடன் இருக்கு. சோ அதனால நான் 2Ki போட்டிருக்கேன். ஓகே, சோ அடுத்த ஸ்டெப் என்னது நம்மளுக்கு? பிளஸ் யார் இருக்கா? H2SO4 I think. Correct, right? It is H2SO4 gives. சோ ப்ராடக்ட்ல நம்மளுக்கு யாரெல்லாம் ஃபார்ம் ஆயிருப்பாங்க? K2SO4 plus Cr2SO4 thrice plus யார் இருக்கா? I2 plus H2O. I think இவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, K2Cr2O7 KH2SO4. சோ இருக்கிற எல்லாத்தையுமே எழுதியாச்சு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணும். சோ வாட் இஸ் ஸ்டெப் 3? சோ ஸ்டெப் 3ல பேலன்ஸ் த எலக்ட்ரான். எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணலாமா? பேலன்ஸ் எலக்ட்ரான். ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் இன் ஆக்சிடேஷன் ஷுட் பி ஈக்குவல் டு த ரிடக்ஷன். ஓகே, ஏன்னா இங்க நீங்க 3 எலக்ட்ரான் கொடுத்துருக்கீங்கன்னா அங்க 3 எலக்ட்ரானை வாங்குறதுக்கு யாராவது இருக்கணும். அப்படின்னா தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேலன்ஸே ஆகும். அப்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது? சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆக்சிடேஷன், இன்வால்வ் இன் ஆக்சிடேஷன், okay, which should be equal to the number of electron involved in reduction. Okay, so involved in reduction, இது one of the important point. இப்போ so எப்படி மேம் எலக்ட்ரானை கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். இப்ப குரோமியம் பாருங்க +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறி இருக்கு? +3க்கு மாறி இருக்கு. கரெக்டா? அப்போ +6ல இருந்து +3க்கு மாறிச்சு அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரான் எவ்வளோ? 3 into 2 பண்றேன். ஏன் into 2? பிகாஸ் ஒரு குரோமியம் +6ல இருந்து +3 மாறுறதுக்கு 3 எலக்ட்ரான்ஸ். அப்ப இன்னொரு குரோமியம் +6ல இருந்து +3 மாறுறதுக்கு இன்னொரு 3 எலக்ட்ரான்ல. அப்ப டோட்டலா 6 எலக்ட்ரான் ஆச்சா? சோ அப்போ இந்த 3 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? This is difference in oxidation state. Okay, so இந்த 2 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? There are 2 chromium atom. அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. கிளியரா உங்களுக்கு? Let's come to the next. இந்த அயடன் பாருங்க.
ஓகே, அயோடின் என்னவா மாறி இருக்கு? I2வா மாறி இருக்கு. என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து? -1ல இருந்து 0. கரெக்டா? அப்ப டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரான் எவ்வளோ? 1. and then into நான் என்ன பண்ணணும்? 2. because எத்தனை அயோடின் இருக்கு? 2 அயோடின் இருக்கு. and இங்க பாருங்க 2 அயோடின் இருக்கு. அப்போ இங்க எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது? 2 எலக்ட்ரான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன்லயும் ரிடக்ஷன்லயும் ஈக்குவலா இருக்கணும். ஆனா இங்க பாருங்க +6 +3 மாறி இருக்கா? so which means 6 எலக்ட்ரான், அது ரிடக்ஷன். so decrease in oxidation stateனா அது ரிடக்ஷன். அங்க 6 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா இங்க ஆக்சிடேஷன்ல 2 எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? அது கூட 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? so இப்ப நம்ம பாத்துடலாமா? yes, let's write the equation. K2Cr2O7 plus 2 into 3. ஓகே, நான் ஏன் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன்? அப்படின்னா தான் எனக்கு 6 எலக்ட்ரான் வரும். சோ அயோடின்ல மட்டும் தானே சேஞ்சஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்? சோ இங்க 6 நான் ஆட் பண்ணிட்டேன். அப்போ 6Ki plus H2SO4, okay, which gives K2SO4. so K2SO4 plus Cr2SO4 thrice plus I2 plus H2O. okay, so that's all. this is the equation. இப்ப பாருங்க, again இப்ப பேலன்ஸ் பண்ணலாம். okay, so next step என்ன நம்மளுக்கு? now let's balance it clearly. okay, so step 4, correctா? this is step 4. balance the atom. balance the atom other than hydrogen and oxygen. ஹைட்ரஜன் ஆக்சிஜனை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஆட்டமையும் நீங்க நார்மலா பேலன்ஸ் பண்ணணும். இப்போ புக்கு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரே ஒரு ஸ்டெப் 2 நான் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கேன். சோ யாருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறி இருக்காங்களோ அவங்கள பேலன்ஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற ஸ்டெப் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. கிளியரா உங்களுக்கு? ஓகே, லெட்ஸ் கம் டு த ஈக்குவேஷன். மறுபடியும் காப்பி பண்ணணுமா? எஸ், காப்பி பண்ணிடலாம். சோ K2Cr2O7, அது கூட எத்தனை மாலிக்யூல்ஸ் ஆஃப் Ki? 6 molecules of Ki. okay, so 6 molecules of Ki எடுத்திருக்கோம், right? 6 molecules of Ki and then அது கூட H2SO4. H2SO4 அடுத்து யார் இருக்கா நம்மளுக்கு? I2 இருக்கு, but K2SO4. so K2SO4 அடுத்து யார் இருக்கா? Cr2SO4 thrice இருக்கு, அதுக்கப்புறம் I2 இருக்கு, அதுக்கப்புறம் வாட்டர் இருக்கு. சோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஆட்டமையும் நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே, சோ இந்த சைடு எத்தனை பொட்டாசியம்? 2 பொட்டாசியம். அங்க எத்தனை பொட்டாசியம்? 2 பொட்டாசியம், பேலன்ஸ்டு. அடுத்து பாருங்க 2 குரோமியம், அங்கேயும் 2 குரோமியம், பேலன்ஸ்டு. அடுத்து வாங்க, சோ ஆக்சிஜன் வேண்டாம் இப்போ. மொத்தம் இங்க எத்தனை பொட்டாசியம் இருக்கு? 3. ஓகே, ஃபைன். சோ இங்க 2 பொட்டாசியம் பிளஸ் 6, டோட்டலா எத்தனை பொட்டாசியம் இருக்கு? 8 பொட்டாசியம் இருக்கு. கவனிச்சுக்கோங்க. சி, சோ இங்க 2 பொட்டாசியம் பிளஸ் இங்க 6, அப்ப 8 ஆச்சா? ஆனா இங்க எவ்வளவுதான் இருக்கு? நம்மளுக்கு 2 தான் இருக்கு. அப்ப நான் கண்டிப்பா இங்க என்ன ஆட் பண்ணணும்? 4 ஆட் பண்ணும், ரைட்டா? அப்பதானே நம்மளுக்கு 8 பொட்டாசியம் கிடைக்கும். ஓகே, பொட்டாசியம் இஸ் பேலன்ஸ்ட். அடுத்து குரோமியம் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. சோ பொட்டாசியமோட கதை முடிஞ்சது. இப்போ I2க்கு வாங்க. there are 6 iodine, ரைட்? ஆனா அங்க எத்தனை iodine தான் இருக்கு? 2 தான் இருக்கு. எப்படி 6 மாத்தலாம்? கோஎஃபிஷியன்ட் 3 போடும்போது. சோ 3 2s are 6 iodine and then இங்கேயும் நம்மளுக்கு 6 iodine. ஐ திங்க் கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க, எப்படி பேலன்ஸ் பண்றது? சோ சல்ஃபர் ஆட்டம் இங்க பாருங்க, 4 சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்கு. சி, சோ 4 சல்ஃபர் ஆட்டம் இருக்கு. அண்ட் இந்த 3 யாருக்கும் காமன்? சல்ஃபருக்கும் காமன், ரைட்டா? அப்ப 4 plus 3 7 சல்ஃபர் ஆட்டம் இருக்கு. ஆனா இங்க எத்தனை சல்ஃபர் தான் இருக்கு? ஒரே ஒரு சல்ஃபர் தான் இருக்கு. அப்ப நான் என்ன ஆட் பண்ணணும்? ஐ ஷுட் ஆட் 7, அவ்வளவுதான். ஓகே, சோ 7 ஆட் பண்ணியாச்சா? So let's add 7. So 7 add பண்ணியாச்சு. Because 4 is common for sulfur
அண்ட் இந்த 3யும் காமன். அப்ப 3 சல்ஃபர் பிளஸ் 4 சல்ஃபர் 7. ஆனா இங்க 1 தான் இருக்கு, அதனால நான் 7 ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டேன். இஸ் இட் கிளியர்? ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? ஓகே, பேலன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹைட்ரஜன் வாங்கலாம். மொத்தம் 14 ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா அங்க 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப இன்னொரு ஸ்டெப்பை இன்க்ளூட் பண்ணலாம். சோ ஸ்டெப் 5 என்ன பண்ண போறோம்? பேலன்ஸ் தி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சோ எப்பயுமே ஆக்சிஜனை தான் நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்டா பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு add water molecule. So H2O add பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட், ஹைட்ரஜனை நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு யார ஆட் பண்ணணும்? யூ ஷுட் ஆட் H plus ion. So ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு H plus and then ஓவர் பேலன்ஸ் பண்றதுக்கு H2O. கரெக்டா? இப்ப பேலன்ஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் தானே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சைடு எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு பாக்கலாமா? சோ இங்க ஒரு 7 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஓகே, இங்க எத்தனை ஆக்சிஜன்? 7 4s are 28. சோ 28 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, ரைட்டா? சோ ஓகே, 28 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. இங்க வாங்க. சோ 4 4s are 16. 16 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. 4 3s are 12. சோ 12 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. இங்க 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. So 7 oxygen plus 28 oxygen 35 oxygen ஆச்சு. 16 plus 12 which is 28 plus 1 29. அப்ப இந்த சைடு ஆக்சிஜன் ஆட்டம் கம்மியா இருக்கு, அப்ப நான் ஆட் பண்ணணும். So 35 minus 29 நான் பண்ணனா 6 ஆக்சிஜன் ஆட்டம். So 6 ஆக்சிஜன் ஆட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், கரெக்டா? இங்க ஓகே ஃபைன். சோ இப்ப ஈக்குவேஷன் மறுபடியும் எழுதிக்கலாமா நம்ம? லெட்ஸ் ரைட் தி ஈக்குவேஷன். K2Cr2O7 plus 6Ki plus 7H2SO4 which is gives 4K2SO4 plus Cr2SO4 thrice plus 3I2 plus 7H2O. நான் ஏன் 7H2O எழுதுறேன்? 6 ஆக்சிஜன் தானே நம்ம பெண்டிங் இருக்குன்னு சொல்லிருந்தோம். ஆல்ரெடி அங்க ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. சோ அது கூட நான் பிளஸ் 6 ஆட் பண்ணும் போது 7 ஆக்சிஜன், கரெக்டா? அப்ப இந்த சைடும் நம்மளுக்கு 35 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, இந்த சைடும் 35 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. சோ தட் இட் இஸ் பேலன்ஸ்ட், கரெக்ட், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் யாரு பேலன்ஸ் பண்ணணும்? ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும், ரைட்டா? பேலன்ஸ் பண்ணிடலாமா? எத்தனை ஹைட்ரஜன்? இந்த சைடு 14 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. 7 2s are 12. இந்த சைடு பாருங்க, 7 2s are 12 which is 14 ஹைட்ரஜன். அப்ப ஹைட்ரஜன் ரெண்டு இடத்துலயுமே பேலன்ஸ் ஆயாச்சு, ரைட்? ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிருக்கு, ரைட்? ஓகே, சோ இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் த ரிடாக்ஸ். ஓகே, இந்த எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்றது நம்ம மறக்க கூடாது. குயிக்கா ஒரு ரீகேப் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஃபைண்டிங் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். யாருக்கு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறி இருக்கோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட் என்னது? சோ யாருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறி இருக்கோ அவங்கள பேலன்ஸ் பண்ணிடுங்க. அப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. சோ இந்த பாயிண்ட் புக்ல இல்ல, நான் ஆட் ஆன் பண்ணிருக்கேன். ஓகே, யாருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறி இருக்கோ ஃபர்ஸ்ட் அவங்கள பேலன்ஸ் பண்ணிடுறீங்க. தேர்ட் ஸ்டெப் என்னது? number of electron involved in oxidation should be equal to the reduction. இங்க 6 involve ஆயிருக்கு. சோ இங்க நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 கிடைச்சிரும். அதனால அந்த பர்டிகுலர் ரியாக்டன்ட் யார்? அந்த பர்டிகுலர் ரியாக்டன்ட் Ki. சோ Ki கூட நான் என்ன பண்ணிட்டேன்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 3s are 6 ஆட் பண்ணிட்டேன். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் யாரு? சோ அடுத்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? சோ பேலன்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனை தான் பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு H2Oவும் அண்ட் தென் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு H+ நம்ம ஆட் பண்ணணும். சோ இது மாதிரி ஸ்டெப் வைஸா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஓகே, இதுல இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னா 2 மெத்தட் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் நம்ம இப்ப பாத்துட்டோம், அயன் எலக்ட்ரான் மெத்தட். ஃபர்தர் கிளாஸஸ்ல கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னடா இவ்ளோ ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். ஒரு 3 or 4 ரியாக்ஷன் நீங்க சால்வ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒன்ஸ் இது சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா தென் இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, சோ நீங்களா வந்து வித்தின் ஒரு 5 to 10 minutesல சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் கைஸ். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல மீட் பண்ணலாம்.
So subscribe our channel and give the like button. Okay, so we will meet in the next question of the day. Bye bye.